எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் வந்து ரொம்ப அருமையான பாடம். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த பாடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th புவியியலில் ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாடமானது புவியியல் படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான பாடம். சரிங்களா? புவியியல் படிக்கிறதுக்கு அடிப்படையான பாடம். ஓகேங்களா? லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னார் வளைகுடாவோட ஏரியா வந்து என்ன, பரப்பளவு வந்து என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ஆன்சர் தெரியுங்களா? ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைநோக்கியை வந்து பயன்படுத்தி முதலாக பார்க்கப்பட்ட பிளானட், அதாவது கோள்கள் வந்து என்ன? ஓகேங்களா? தொலைநோக்கியை பயன்படுத்தி முதலாக பார்க்கப்பட்ட கோள் வந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இயர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டின் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இன்கேஸ் தெரியல அப்படின்னா வீடியோ பாருங்கள், இடையில வந்து அதுக்கான ஆன்சர் சொல்லுவேன். ஓகேங்களா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஓகேங்களா? ஸோ பேரண்டம் அப்படின்னா என்னது? ஓகேங்களா? நம்மளை சுற்றி அப்படி இன்ஃபினிட்டி, ஓகேவா, அது வரைக்கும் பரவி இருக்குது பார்த்தீங்களா, முடிவிலா தொலை வரைக்கும் பரவி இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டம். அந்த பேரண்டத்துக்குள்ளே ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்க, விண்மீன் திரள். நாம் இதேமாரி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விண்மீன் திரளானது இந்த பேரண்டத்திற்கும் உள்ளே வந்து இருக்குது. அந்த விண்மீன் திரளுக்கும் உள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பார்ட் தான் சூரிய குடும்பம். அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக பேரண்டம் அப்படின்னா புரியல சார், விண்மீன் திரள் அப்படின்னா புரியல சார், சூரிய குடும்பம் அப்படின்னா புரியல சார், நோ ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இன்ஃபினிட்டி, ஓகேவா, இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்திக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், ஓகே, நீங்கள் பெருசாக சின்னதாக தான் இருப்பீங்க, சின்ன பார்ட் தான் விண்மீன் திரள். ஓகேவா? நாம் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் அந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? சரிங்க சார், இந்த விண்மீன் திரள் இந்த சூரிய குடும்பமெல்லாம் எப்படிங்க சார் உருவாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரு வெடிப்பு அப்படிங்கிற முறையில் தான் உருவாச்சு. என்னங்க சார் பெரு வெடிப்பு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பெருசாக ஒரு மரத்தை எடுத்துக்காங்க. ஓகேங்களா? நல்லா எரிய வைங்க. ஓகே, நமக்கு என்னாகும், சின்ன தூளாக உடையும், கறி மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் எல்லாமே ஒரு பெரிய திடப்பொருளாக இருந்துச்சு. அது எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வெடித்ததுனால இந்த பெரு வெடிப்பில் எல்லாமே எல்லா பக்கமும் செதறிடுச்சு. ஓகேங்களா? அப்படி செதறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விண்வெளி திரளானது, விண்மீன் திரளானது உருவாச்சு. ஏகப்பட்ட சூரிய குடும்பம் சின்னதாக அங்கங்கே இருக்கும், நிறைய இருக்கும். ஓகே, அதுவுமே உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ அண்டத்தை பற்றி படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டவியல் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அண்டத்தை பற்றி, அதாவது இந்த யூனிவர்ஸ், அதாவது சொல்ல நம்ம பேரண்டது பார்த்தீங்களா, இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டவியல். காஸ்மாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க சொல். இதையும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்காங்க. காஸ்மாஸ் அப்படின்னு நமக்கு என்னது, கிரேக்க சொல். சரிங்களா? ஸோ பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்வின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்டமானது உருவாச்சு. அண்டத்தை பற்றி படிக்கிறது வந்து அண்டவியல். காஸ்மாஸ் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க சொல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்மாஸ் என்ற சொல் நமக்கு என்னது, கிரேக்க சொல். அண்டவியலுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மாலஜி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எதுவுமே தெரியாமல் புக் எடுத்து படிக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டோரி மாதிரி கேட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். டைம் ரொம்ப கம்மியாகும். ஒரு லெசன் படித்து புரியறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லெசன் படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர்ஸ்லேயே படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேரண்டம் அப்படின்னா என்ன, ஒரு 15 பில்லியன் ஆண்டுக்கு முன், ஓகேங்க, 15 பில்லியன் ஆண்டுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருசாக இருக்கக்கூடிய திடப்பொருளானது என்னாச்சு, வெடித்து செதறிச்சு. அப்படி செதறும் போது பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாச்சோமா எப்போ, 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் உருவாச்சு. அதுக்கப்புறம் கோள்கள் உருவாச்சு, விண்மீன்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாச்சு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறதுனால. ஸோ ஒளியியல் ஆண்டு அப்படின்னா என்ன சார், இது முக்கியமான கொஸ்டின். ஒளியியல் ஆண்டு அப்படின்னா என்னது, ஃபிசிக்ஸ்லேயே வரும். ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது பார்த்தீங்கன்னா வான் பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளக்க பயன்படக்கூடிய அலகு தான் பார்த்தீங்கன்னா ஒளியியல் ஆண்டு. நம்மளால் தப்பாக எழுதுவோம். ஒளியியல் ஆண்டு வந்து இதா ஆண்டு அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது, டைமை மெஷர் பண்ண யூஸ் தப்பாக எழுதுவோம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒளியியல் ஆண்டு என்ற அலகானது எதை அளக்க பயன்படுது, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒளியியல் ஆண்டு எதை அளக்க பயன்படுது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைவை, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை,
ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் எதுவும் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஒளியின் செறிவுகளை கொடுத்துட்டான். ஸோ இதுமாரி கொடுத்துட்டான் அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு அப்படின்னா டைம் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தப்பு. ஒளியில் ஆண்டு என்பது 2 வான்பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவை துல்லியமாக அளக்க பயன்படக்கூடியது. ஓகேங்களா, ஸோ ஒரு லைட் இயர் ஆனது 9.46 × 10⁻15 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சயின்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பீங்க. சரிங்களா, ஸோ எல்ஒய் அப்படின்னு நமக்கு என்னது லைட் இயர். சார் லைட் இயர் அப்படின்னு என்னங்க சார், லைட்டானது 1 இயருக்கு ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை போய் ரீச் ஆகிருக்குமோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இயர். இது ஒன்றும் கொஸ்டின் கேட்டிருப்போம். 3 லட்சம் கிலோமீட்டர் லைட்டானது போச்சு அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டரானது வினாடிக்கு போகும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்காங்க. ஸோ அது இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸ் போவோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து போகும். ஓகேவா, ஸோ எக்ஸஸாக இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள். ஸோ விண்மீன் திரள்கள் அப்படின்னு என்னது, இப்போ வந்து பிக் பேங் தியரி மூலமாக எல்லாமே வெடிச்சிச்சு. பிக் பேங் நிகழ்வு மூலம் நமக்கு என்ன ஆச்சு, எல்லாம் வெடிச்சு எல்லா பக்கமும் செதறிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக சண்டை போட்டால் அப்படியே ஒவ்வொருத்தர் கேங் சேர்ந்துக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வெடித்த பொருள்லாம் ஒட்டுக்க ஒரு கேங் மாதிரி சேர்ந்துருச்சு. ஓகேவா, விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், சூர்யா ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம், இது பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம எல்லாமே ஆடியன்ஸு, நம்ம எல்லாம் எப்படி பண்ணுறோம், தனித்தனியாக பிரிஞ்சுக்கிற மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்மீன் திரளானது ஒரு ஈர்ப்பு விசயமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 பில்லியன் வருடத்திற்கு பின்பு, அதாவது பிக் பேங், அதாவது வெடித்து முடிச்சு வேட்டி 5 பில்லியன் வருடத்துக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசையில் ஒவ்வொன்றா சேர்ந்துச்சு. ஓகேவா, ஸோ நாம் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் வந்து பார்த்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள். நாம் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் என்னது, பால்வெளி விண்மீன் திரள். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கி வே கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் செதறி இருக்கும், எல்லா பக்கம் குழுவாங்களும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கும் பக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்து ஒரு பேர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நாமக்கல் அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஈரோடு இருக்குது. அது மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரளானது ஆண்ட்ரோமெடா. ஓகேவா, ஸோ முக்கியமான ஒன் கொஸ்டின், ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெகலனிக் கிளவுட்ஸ். ஓகேவா, மெகலனிக் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரளானது. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ ஆண்ட்ரோமெடா, மெகலனிக் கிளவுட்ஸ். ஓகே, கிளவுட்ஸ் அப்படிங்கிற 2 விண்மீன் திரளானது நமக்கும் அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள். சரிங்களா, ஸோ புரிஞ்ச டாப்பிக்கே பேர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விண்மீன் திரள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். மேலே வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியில் ஆண்டு, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் வந்து என்ன. இதுதான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். போலீஸ் எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாமு, மற்ற எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் கவர் ஆகக்கூடிய எக்ஸாம், அதாவது போலீஸ் எக்ஸாம் கண்டிப்பாக கவர் ஆகும். ஓகே, கொடுத்துட்டான். ஸோ மற்ற எக்ஸாமுக்கு வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இந்த லெசனை பார்த்து கொஞ்சம் படிச்சுக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி. ஓகேங்களா, ஸோ ஒளியோட வேகம் வந்து வினாடிக்கு வந்து எவ்வளவு, அதேமாரி சவுண்டு, இந்த ஒளியோட வேகம் வந்து வினாடிக்கு வந்து எவ்வளவு. ஸோ அது 3 லட்சம் கிலோமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர் பர் வினாடி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 330 மீட்டர் பை வினாடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி. ஒரு வினாடிக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு எவ்வளோ போகிறான் பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் தான் போவோம். சரிங்களா, ஒரே ஒரு வினாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 330 மீட்டர் தான் போவோம். ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ வாங்க அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பம். இப்போ தான் நம்ம உள்ளே வரோம், புவியியலுக்குள்ளே வரோம். சூரிய குடும்பம் அப்படின்னு என்னது, சூரிய குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையானது ஓகேங்களா, சோலார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கடவுள். ஓகேங்களா, சோலார் அப்படின்னு நமக்கு என்னது, சூரிய கடவுள். இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கோள்ஸு, கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள் எல்லாமே உள்ளே சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ சூரிய குடும்பம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சோலார் அப்படிங்கக்கூடிய சூரிய கடவுள். ஓகேங்களா, இதில் சோலாரில் கூடிய இந்த சோல் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் மொழி. ஓகேங்களா, சோலார் அப்படின்னு நமக்கு என்னது லத்தீன் மொழி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் வருடத்திற்கு பின்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. எப்போ, பிக் பேங், அதாவது பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின்னாடி 4.5 பில்லியன் வருடத்துக்கு பின்பு தான் உருவாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு விசையின் மூலமாக இந்த சூரியனானது ஈர்த்து வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய சூரியனானது ஒரு ஈர்ப்பு விசையினால் நமக்கு என்ன பண்ணிக்குது, இழுத்து வச்சிருக்கு. ஸோ சூரிய குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கோள்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குறுங்கோள்கள் இருக்கும், துணைக்கோள்கள் இருக்கும், வால் நட்சத்திரம் இருக்கும், அதுமாதிரி விண்கற்கள் நிறையா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த சூரியன் தான் முதன்மை. ஓகே, அந்த சூரியன் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தன் பால் இழுத்து வச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ சூரிய குடும்பம் புரிஞ்சிருச்சா. சூரிய குடும்பத்தில் முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா சோலார் அப்படின்னா சூரிய கடவுள் அப்படின்னு பொருள். சோல் அப்படின்னு நமக்கு என்னது லத்தீன் மொழி. ஓகே, சோல் அப்படின்னா என்னது லத்தீன் மொழி வார்த்தை. ஓகேங்களா, ஒன்றும் கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது.
சோல் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தைன்னு கேட்பான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி பேசுங்க. சூரியன் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டத்தில் அந்த சூரிய குடும்பத்தில் 99.8 ரவுண்டே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவோட நிறையம் எங்கே மட்டும் தான் இருக்குது? சூரியனில் தான் இருக்குது. அடே சாமி! ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் 99.8% மாஸ் ஆனது எங்கே மட்டும் செறிஞ்சிருக்கு? சூரியன் மட்டும்தான் இருக்காமா. சரி, சூரியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காமா, ஹீலியம் இருக்காமா, அது வந்து பார்த்தீங்கன்னா தானே ஒளிருமாமா. அது ஓகேங்களா? தானே என்ன பண்ணி நமக்கு ஒளிருமாமா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க? விண்மீன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ் ஆமாம். ஓகேங்களா? ஸோ புவியிலிருந்து அந்த புவியை வந்தடைய சூரிய வெளிச்சமானது எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கும்? 8.3 நிமிடம் எடுத்துக்கும். இது முக்கியமான நம்ம கொஸ்டின். ஓகேங்களா? சூரியனிலிருந்து அந்த சூரிய ஒளியானது பூமி மேலே வந்து ரீச் ஆகிறதுக்கு, ஓகேவா, மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் என்ன பண்ணி எடுத்துக்கும். சரிங்களா? அதேமாரி சூரியனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சூரியனுக்கு உள்ள 1.3 மில்லியன் புவி, அதாவது புவி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 1.3 மில்லியன் புவி எடுத்து போய் சூரியனுக்கு உள்ளே வச்சாக்குள்ள சூரியன் வந்து உள்ளே ஆக்குபை பண்ணிக்குவோம். அவ்வளோ ஸ்பேஸ் ஆனது சூரியனுக்கு உள்ளே வந்து இருக்காமா. ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமானது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சூரியனை கொடுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்குது, தானே ஒளிரும். சூரியன் வந்து ஒரு விண்மீன். மேற்பரப்பு வெப்பநிலை என்னது? எவ்வளோ நேரம் வந்து ரீச் ஆகும்? அதாவது எர்த்தை ரீச் பண்ணுறது வந்து சூரிய ஒளியானது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 8.3 நிமிடங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோள்கள். அடுத்த டாபிக் என்ன இருக்குது? கோள்கள். ஸோ கோள்கள் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வருகிற அப்படின்னு மீனிங். கோள்கள் அப்படின்னு நமக்கு என்னது? சுற்றி வருகிற அப்படின்னு மீனிங்கு. ஸோ அந்த கோள்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய தமிழர் சிறுபான்நாட்டு படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற சென்டென்ஸ் ஆனது சிறுபான்நாட்டு படையிலே இருக்குது. ஸோ அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே கோள்களை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பொருள் தான். சரிங்களா? ஸோ கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அது 2ஆக பிரிக்கிறாங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேர் ஆஃப் கோள்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் கோள்கள். ஓகே, ஒரு இணை கோள்கள்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோள்கள், அதுவும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோள்கள். சரிங்களா? ஸோ ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், அதுக்கப்புறம் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஒரு ஷார்ட்கட் இருக்குது, பின்னாடி நான் பார்ப்போம். ஓகேங்களா? லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோள்களும், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் யுரேனஸை தவிர, வெள்ளி யுரேனஸ் என்ன பண்ணுறான்? கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி சுற்றி வரோம். யாரை சுற்றி வரான்? உள்ளே இருக்கக்கூடிய சூரியனை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு நீள்வட்ட பாதையில் யுரேனஸும் வெள்ளியும் சுற்றிட்டு வரோம். ஓகேவா? இது ரெண்டு ஒரு சொந்தக்கார மாதிரி ஒரே மாரி போகிறாங்க. ஓகேவா? மற்றவங்கள கிராம் பார்த்தியா? இந்த வெள்ளியும் யுரேனஸும் விட்டுருங்க. மற்ற கொள்ள இது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணால் ஆப்போசிட்டில் சுற்றுறான். ஸோ ஆப்போசிட் அப்படின்னு என்னது சார்? மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுறோம். ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். அது கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோள்கள் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த சுற்றக்கூடிய பாதை என்னென்னு சொல்லுவாங்க? சுற்றுப்பாதை. கோள்கள் சுற்றக்கூடிய பாதை என்ன சொல்லுவாங்க? சுற்றுப்பாதை. ஏன் அந்த சுற்றுப்பாதை சுற்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கும் நம்ம இடையில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கோள்களுக்கும் இடையில் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்குது. இந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக தான் அந்த அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு வருது. சரிங்களா? இந்த ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னா அவன் தப்பிச்சு வெளியே போயிடுவான். ஓகேவா? ஸோ தப்பிச்சு வெளியே போகாமல் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பு விசை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்புற கோள்கள், அதாவது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க? உட்புற கோள்கள். இல்லை அப்படின்னா புவி நிகர் கோள்கள். புவிக்கும் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் புவி நிகர் கோள்கள். ஸோ உட்புற கோள்கள் வந்து எவைன்னு கேட்டாங்க அப்படின்னா புவி, வெள்ளி, புதன், செவ்வாய். ஓகே சார், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த ஆர்டரில் நான் எப்பவும் ஆர்டரில் மெமரி பண்ணிக்காங்க, மாற்றி மெமரி பண்ணாதீங்க. வெளிப்புற கோள்கள் அப்படின்னது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு அந்த பக்கம் இருக்கா? ஸோ வியாழன் நிகர் கோள்கள்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஜோவியன் சொல்லுவாங்க. முக்கியமான ஒன்று கொஸ்டின் ஜோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பின்வரும் எது ஜோவியன் கோள்கள் அப்படின்னு கேட்கலாம். பின்வரும் எது ஜோவியன் கோள்கள் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கோள்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, வளிம கோள்கள். அந்த கோள்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? வளிம கோள்கள். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வந்து கேட்பான். கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக படிங்க, நல்லா படிக்கலாம். ஈஸியாக ஒன்றும் கஷ்டமாக கொடுக்கல, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் போகலாமா? நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட் சொல்லணும்னு சொல்லிவிட்டு,
புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. ஓகேவா, இதை மட்டும் மெமரி பண்ணிக்காங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்க, புதன், வெள்ளி, புவி இருக்குது, செவ்வாய், வியாழன், ஓகே, சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகே, ஒரு 4 டைம் 5 டைம் சொல்லி பாருங்கள். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிரும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கோள்களை பற்றி பார்த்தாச்சு. எதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவி நிகர கோள்கள், எதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. சரிங்களா. ஸோ எது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், எது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் வாயு கோளம், அதாவது வளிம கோளம், அதாவது வளிம கோளம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து இருக்கிற மாதிரி கோளம். ஓகேவா. எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலைகள், எரிமலைகள் கோளம்லாம் பார்த்தாச்சு. சரிங்க சார். இப்போ வந்து ஒவ்வொரு கோள்களை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடி நமக்கு என்னது கோள் வந்து புதன். மிக அருகில் உள்ள கோள், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா புதனுக்கு. ஓகேங்களா. ரோமானிய கடவுளின் தூதர், அதாவது மெர்க்குரி அப்படிங்கிற பேரில் தான் பார்த்திங்க அப்படின்னா புதனானது அழைக்கப்படுகிறது. ஓகேவா. ரோமானிய கடவுளின் தூதர் வந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரி. ஸோ அவருடைய பேரில் தான் பார்த்திங்க அப்படின்னா புதனானது அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தண்ணியும் கிடையாது, எந்த விதமான கேஸும் கிடையாது. நல்லா பிடிச்சவங்க, எந்த விதமான தண்ணியும் கிடையாது, எந்த விதமான கேஸும் கிடையாது. ஸோ பகலில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகமாகவும், இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடும் குளிராகவும் இருக்கும். ஓகே, இந்த பிளேஸில் மட்டும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு வந்து எந்த விதமான துணைக்கோளுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதனுக்கு வந்து எந்த விதமான துணைக்கோளுமே கிடையாது. அந்தி பொழுதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணைக்கோளை நம்ம ஈஸியாக கண்ணில் பார்க்கலாம். ஓகே, அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை காலையில், அந்தினா ஈவினிங், அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா துணைக்கோளை நம்ம வந்து வெறும் கண்ணால் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கலாம். இதுதான் கீ பாயிண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ துணைக்கோள் கிடையாது, எந்த விதமான கேஸும் கிடையாது, நீரும் கிடையாது. ரோமானிய கடவுளின் தூதர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கோள். சரிங்களா. ஐ திங்க் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கோளை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கோளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா. ஸோ இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கோளானது நீங்கள் படித்தது வந்து ஈக்குவல். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கோள். 2ஆம் இடத்தில் இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கோள். இந்த புவியும் வெள்ளியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைஸில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகிறது. அந்த புவி, அதாவது பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இந்த புவியும் வெள்ளியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அளவில் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறாங்க, இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த புவியானது, இந்த வெள்ளியானது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதுக்கு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸ், இவனும் யுரேனஸும் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் தானே. ஸோ தன்னைத்தானே சுற்றி கொள்வது பார்த்திங்க அப்படின்னா 243 நாள் எடுத்துக்க மாட்டேன் எங்கள் அப்பா. இவன் மட்டும் பார்த்திங்கன்னா தானே அப்படி சுற்றி முடிக்கிறதுக்கு, ஓகேவா, தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 243 நாள் எடுத்துக்கணும். அது முக்கியமானது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணைக்கோள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய புதனுக்கும் கிடையாது, அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கும் கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்துக்கூடிய புவிக்கு மட்டும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பெயரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோளானது இங்கிலீஷில் வீனஸ் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா. அன்பு மற்றும் அழகு ரோமானிய கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து விடிவெள்ளி அல்லது அந்தி வெள்ளி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடிவெள்ளின்னு கூப்பிடுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தி வெள்ளி. ஸோ நிலவிற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவில் பிரகாசமாக தெரியக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது மட்டும்தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கோள் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுங்களா. காலையிலும் மாலையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்ணில் வந்து பார்க்கலாம். காலையிலும் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வானத்தில் தெரியும், அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ணில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுங்களா. நிலவுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, வெள்ளி. ஸோ அதனால தான் விடிவெள்ளி அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரானது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இந்த புவி, ஓகே, நான் புவியில் படிக்கிறோம். இந்த புவியை பற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்லா டீப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ புவியானது எந்த பிளேஸில் இருக்குது, 3ஆம் இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பெரிய கோள். ஃபஸ்ட்டு பெரிய கோள் வந்து வியாழன், 5வது பெரிய கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, புவி. புவியில் வந்து பார்த்திங்கன்னா 4.3% நமக்கு என்ன இருக்குது, நீரால் ஆனது. 4.3% நமக்கு எதில் ஆனது, நீரால் ஆனது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோள்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்க்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. நிலம் இருக்குது, நீர் இருக்கா. ஸோ நிலக்கோள்கள், நீர்க்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரோமானிய கிரேக்க கடவுளின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா புவியானது அழைக்கப்படுகிறது. ரோமானிய கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கோள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புவி மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா துருவ விட்டம், அதாவது நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த விட்டமானது, விட்டம் அப்படின்னது வட்டத்தை மேலே வரையக்கூடிய அந்த பெரிய நான்ந்த விட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 12,714 கிலோமீட்டர். சரிங்களா.
அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த கிடைமட்டமாக சொல்லும் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு விட்டம்னு சொல்லும் பார்த்தீங்களா, இந்த நிலநடுக்கோடு விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்கும், இது நமக்கு என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எர்த்தானது என்ன புவியானது என்ன ஸ்பீடில் தான் சுற்றுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதை சுற்றுது, சன்னை சுற்றுது, சூரியனை சுற்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் ஓகேங்களா அப்படிங்கிற வேகத்தில் சுற்றுது. ஓகே, ஒவ்வொரு வினாடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300 சாரி 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்பீடில் சுற்றுது. ஓகேங்களா, இது இப்போ தான் அதுதான் சூரியன் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட வேகமானது சுற்றக்கூடிய இந்த வேகமானது 30 கிலோமீட்டர் பர் வினாடி. அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா நிலா மட்டும்தான் அதுக்கு துணைக்கோள், ஒரே ஒரு துணைக்கோள் மட்டும்தான். சரிங்களா, இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ என்னென்ன பார்த்தோம், புதன் பார்த்தாச்சு 0 துணைக்கோள், வெள்ளி பார்த்தாச்சு 0 துணைக்கோள், புவி பார்த்தாச்சு ஒரே ஒரு துணைக்கோள். ஸோ இந்த ஆர்டர் வந்து ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த டாபிக் போகலாமா? சூரியனுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேங்களா, அது என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வானிலை அலகுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சயின்ஸில் படிப்பீங்க. 150 மில்லியன் அலகுகள். ஓகேங்களா, ஒரு காரானது 800 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு அப்படின்னா அந்த காரானது சூரியனை போய் அடையிறதுக்கு, இல்லை அப்படின்னா சூரியனை புவியை போய் அடையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், 21 வருடங்களாக மாட்டேன். எங்கள் அப்பா 21 வருஷம் போனால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா புவியிலேருந்து சூரியனை போய் சென்றடைய முடியும். இல்லை அப்படின்னா சூரியன்லேருந்து புவிக்கு வந்து சென்றடைய முடியும். சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சரிங்களா, சரிங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். இங்கே செவ்வாய் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், வருவாய்னு சொல்லுவோம். ஓகே, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ். ஓகேங்களா, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, செவ்வாய் அப்படிங்கிற கோளானது இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிறிய கோள். எதை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து சிறிய கோள், செகண்டு சிறிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் அப்படிங்கிற பேரில் செவ்வாயானது அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ். ரோமானிய போர்க்கடவுள், ரோமானிய போர்க்கடவுள். அன்பு அழகு என்ன வரும், நமக்கு வெள்ளி வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்க காரணத்தினால இதை வந்து சிவப்பாக தெரியுது. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவந்த கோள்கள் அல்லது சிவப்பு கோள்கள் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா போபஸ் மற்றும் டீமஸ். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய துணைக்கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போபஸ் மற்றும் என்னது டீமஸ். 0012. ஓகே, அவ்வளோ நாள் முடிஞ்சு. 0012 என்ன சார் 0012 அப்படி என்னது, ஃபஸ்ட்டு கூடிய புதனு கிடையாது, வெள்ளி கிடையாது, புவிக்கு 1, அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கு வந்து நமக்கு என்னது 2. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கோளோட அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, ஸோ துணைக்கோள் வந்து 2 இருக்குது, போபேஸ் டீமேஸ், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியாழன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குது, வியாழன். வியாழன் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, அதில் கூடிய துணைக்கோள் வந்து எத்தனை. ஓகேங்களா, ஸோ வியாழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோள், ரொம்ப ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழன். ஓகேவா, இது 5வது பிளேஸில் இருக்குது. ஓகேவா, இது எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 5வது பிளேஸில் இருக்குது. 5வது பெரிய கோள் நமக்கு என்னது, புவி. ரோமானிய முதன்மை கடவுள் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர் ஆனது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாழனானது அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, நிலா, வெள்ளி, அதுக்கடுத்து வியாழன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானில் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு கோள். ஓகேவா, வான்புல்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நிலா, வெள்ளிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணில் தெரியாத வானத்தில் தெரியக்கூடிய ஒரு பிரகாசமான கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் வேகமாக சொல்லக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, வியாழன். வேகமாக சுற்றிட்டு வருவோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சூரியனில் இருக்கிற மாரியே ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியமானது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிம கோள்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கோள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வளிம கோள்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய துணைக்கோள்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67. துணைக்கோள்களின் எண்ணிக்கை என்னது, 67. சார் துணைக்கோள் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன சார், பின்னாடி பார்ப்போம். 67 துணைக்கோளானது எங்கே இருக்குது, வியாழனில் வந்து இருக்குது. ஓகேவா, அதில் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட துணைக்கோள்களின் பெயர்கள். சரிங்களா, டோட்டல் எவ்வளோ இருக்கான், 67. இது முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக டைரெக்டாக அப்படியே கேட்போம். வியாழனில் இருக்கக்கூடிய துணைக்கோள்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து டூ யூன் ஒன்று கொடுத்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கா,
நாம் வந்து செவ்வாய்க்கு வந்து ஒரு விண்கலம் வந்து அனுப்பணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யான். ஓகே, அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்காங்க. 4ஆம் பிளேஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரஷ்யா அனுப்பிக்கிறான், அதுக்கப்புறம் நாசா அனுப்பிக்கிறான், ஐரோப்பா அனுப்பிக்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யம் வந்து அனுப்புனாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014. ஓகே, 2014 அனுப்புனாங்க. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/9. ஓகே, 24/9 2014 வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யானது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது அனுப்புச்சு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி. அடுத்து என்ன இருக்குது? சனி. ஃபஸ்ட்டு பெரிய கோள் என்னங்க சார் பார்த்தோம்? வியாழனை பார்த்தோம். ஓகேவா? செகண்டு பெரிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்? சனி. இது வந்து 6th பிளேஸில் இருக்குது. அதாவது வந்து சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய கோள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அழைக்கிறாங்க? சனியானது அழைக்கிறாங்க. தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரோமானிய முதன்மை கடவுள் அப்படின்னா வியலன். அழகு மற்றும் அன்புக்கு என்ன வரும்? அவன் யார்? வெள்ளி வந்துடும். ஓகே, போர் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? செவ்வாய் வரும். ஷார்ட்கட் மீன் நோட் பண்ணிக்க. இந்த ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து படிக்கும்போது தனியாக படிச்சுக்கோங்க. இதில் கூடிய துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா 62. ஓகே, துணைக்கோள் நமக்கு எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா 62. இதுக்கு முன்னாடி துணைக்கோள் எத்தனை பார்த்தோம்? 67. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வியலனுக்கு. அந்த துணைக்கோள்லேயே பெருசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன், வாட்ச் கம்பெனி மாதிரி. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, மீத்தேன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது? டைட்டனில் இருக்குது. ஓகேவா? துணைக்கோளில் இருக்கக்கூடிய டைட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காமா? ஹைட்ரஜன் இருக்காமா, மீத்தேன் ஆனது காணப்படுதாமா. ஓகேவா? ஸோ சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய துணைக்கோள் வந்து இதில் மட்டும்தான் ஹைட்ரஜன் மட்டும் என்ன இருக்குது? மீத்தேன் ஆனது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கா, தண்ணிக்குள்ளே வந்து சனிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா மூழ்கிருமாமா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவளோட தண்ணி ஈர்ப்பு திறன், அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆனது ரொம்ப ரொம்ப என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆனது கம்மியாக இருக்க காரணத்தினால நீரில் மூழ்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கோள். ஓகேவா? நீரில் மூழ்கக்கூடிய கோள் நமக்கு என்னது? சனிக்கோள். இது முக்கியமான கொஸ்டின், இதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனஸ். ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டே கேட்டிருப்பாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யுரேனஸ். ஓகேங்களா? ஸோ வில்லியம் ஹர்சல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1781, அதாவது வானிலை அறிஞர் தான். ஓகே, 1781 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனஸ் கோளை கண்டுபிடிச்சார். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனிலிருந்து 7வது இடத்துல வந்து அமைந்திருக்கக்கூடிய கோள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனஸ். சூரியனில் எந்த பிளேஸில் அமைஞ்சிருக்கான்? 7வது பிளேஸில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் ஆனது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பச்சை கலரில் தெரியுமா அந்த கோள்? இந்த கோள் நமக்கு எப்படி தெரியுதாமா? ஒரு பச்சை நிறத்தில் தெரியுதாமா? கிரேக்க விண் கடவுள், அதாவது யுரேனஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்த யுரேனஸ் கோளானது அழைக்கப்படுகிறது. கிரேக்க விண் கடவுள். ஓகேவா? இது ரோமானியில் பார்த்துருப்போம். இப்போ என்ன வருது நமக்கு? கிரேக்க விண் கடவுள். ஓகேவா? ஒரு பேர் தான் யுரேனஸ். யுரேனஸ் ஆனது கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும். எதுமாரி? வெள்ளி மாதிரி. எப்படி சுற்றும்? வெள்ளி மாதிரி. ஸோ இது வந்து சுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பந்து உருண்டு போது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குதாம்மா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? உருளும் கோள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? உருளும் கோள். ஏன் சார் உருளும் கோள் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பந்து வந்து உருண்டுடுது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குதாம்மா. ஸோ உருளும் கோளுங்கிறாங்க. ஸோ துணைக்கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27. துணைக்கோள்கள் எண்ணிக்கை எதுனா நமக்கு 27. அதில் ரொம்ப ரொம்ப பெரிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியா. இங்கே வந்து டைட்டன் பார்த்துருப்போம். எதில் வந்து பார்த்துருப்போம்? சனியில் பார்த்துருப்போம். இது வந்து டைட்டானியா. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன். அந்த சனிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா வளையம் வந்து இருக்கும். ஓகே, அது வளையக்கோள்னு சொல்லுவோம் ஒரு டைமு. ஏன் சார் வளையக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள், தூசு அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சனியில் நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தெரியும், இந்த வளையம் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ நெப்டியூன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th பிளேஸில், அதாவது 8வது இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெப்டியூன். ரோமானிய கடவுள், அதாவது கடல் கடவுள் பார்த்தீங்களா, அவருடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெப்டியூன் கோளானது அழைக்கப்படுகிறது. இந்த கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றானது கண்ணா பின்னாடி, அதாவது பலத்த வேகமாக வீசிக்கிட்டே இருக்கும். காற்று வந்து நமக்கு என்ன வரும்? பலத்த காற்று அடிக்கும். இங்கே இருக்கக்கூடிய துணைக்கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. அதில் பெரிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன். ஓகே, மேலே இங்கே டைட்டானியா, டைட்டன். ஓகேங்களா? ஸோ துணைக்கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசு வந்து டைட்டன். நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். இந்த கோளானது நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறதுனால
யுரேனஸ் கோளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வேறுபடுத்தி பார்த்துட முடியும், வெளியேருந்து பார்க்க முடியும். ஸோ புரிஞ்சிருச்சுங்களா? இது வரைக்கும் டாபிக் புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், 8 கோள்களை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குறுங்கோள்கள். ஓகேவா? அந்த சூரிய குடும்பத்தில் இந்த 8 கோள்களுக்கும் அக்காட்ட, அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோள்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா குறுங்கோள்கள். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெப்டியூன், ப்ளூட்டோ, செரஸ், ஈரஸு, மேக்மேக்கு, ஹௌமியா. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துணைக்கோள்கள். ஓகே சார், துணைக்கோள் குறுங்கோள்கள். ஓகேவா? ஸோ 5 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோள வடிவத்திலேருந்து இருக்கும். இது வந்து பார்த்தா தன்னுடைய சுற்றுப்பாதையை மற்ற கோள்களோட, அதாவது மற்ற குறுங்கோள்கள் நமக்கு என்ன பண்ணிக்கும், ஷேர் பண்ணிக்கும். ஸோ அப்படி ஷேர் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்னு சொல்கிறாங்க, குறுங்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ நெப்டியூனுக்கும் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கோள்கள் என்னது, ப்ளூட்டோ, செரஸ், ஈரஸ், மேக்மே, ஹௌமியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கும் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து கோள வடிவத்தில் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சுற்றுப்பாதையை மற்ற கோள்களுடன் ஷேர் பண்ணுற காரணத்தினால இது என்னென்னு சொல்கிறாங்க, குறுங்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. டோட்டலாக குறுங்கோள் எத்தனை இருக்குது, 5. அதோட பேர் என்னங்க சார், ப்ளூட்டோ, செரஸ், ஈரஸ், மேக்மே, ஹௌமியா. ஓகேவா? புரியுதுங்களா? அவ்வளோ, வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவு. நிலவு அப்படின்னா என்னது, புவியின் துணைக்கோள். அதாவது பார்த்தீங்கன்னா புவிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் என்னது, நிலவு தான் இருக்கும். ஸோ நிலவானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் வந்து சுற்றிட்டு வரும். அந்த புவி அப்படின்னா இந்த வட்டப்பாதையில் சுற்றிட்டு வரும். சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவானது தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கும் இந்த புவியை சுற்றி முடிக்கிறதுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்களானது 27 நாள் 8 மணி நேரம். சரிங்களா? அதே மாதிரி புவிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவானது எவ்வளவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர். முக்கியமான கொஸ்டின், புவிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அதை விட முக்கியமான கொஸ்டின் பாரு, மனிதன் தரையிறங்கிய ஒரே ஒரு விண்பொருள், வானத்தில் கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலா. ஓகே, ஒரே பொருள் நமக்கு என்னது, மூன். ஸோ நிலா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மனிதன் தரையிறங்கிய ஒரே ஒரு விண்பொருள். ஓகேவா? அவ்வளோதாம்மா. இதுதான்மா புவி நிலவை பற்றி இருக்கக்கூடிய ஷார்ட்கட். போலீஸ் எக்ஸாம் நிறைய பேர் படிப்பீங்க. போலீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஃபஸ்ட் டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுங்கோள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சிறுங்கோள். என்ன சார் குறுங்கோள் அப்படிங்கிறீங்க, திடீர்னு சிறுங்கோள் அப்படிங்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள், ஈஸியாக புரியும். சிறுங்கோள் அப்படின்னா என்னது சார், இப்போ சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய திடப்பொருட்கள், அந்த பாறைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாறைகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சிறுங்கோள்கள். ஓகேங்களா? ஸோ செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுங்கோள்கள் மண்டலமானது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிறுங்கோள்களானது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிறுங்கோள் அப்படின்னா என்னது, கோள வடிவத்தில் இருக்காது, எப்படி இருக்கும், திடப்பொருளாக இருக்கும், சிறிய திடப்பொருளாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வியாழங்கள் தான் அதிகமாக இருக்க காரணத்தினால அது இடையில கூடிய இந்த ஸ்பேஸ் என்ன சொல்கிறாங்க, சிறுங்கோள் மண்டலம் என அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. குறுங்கோள் அப்படின்னா எங்கே இருப்பான், நெப்டியூனுக்கு அந்த பக்கம் இருப்பான். சிறுங்கோள் எங்கே இருப்பான், வியாழனுக்கும் செவ்வாய்க்கு இடையில இருப்பான், செவ்வாய்க்கு வியாழனுக்கு இடையில இருப்பான். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுங்கோள்கள். சார் அந்த வால் விண்மீன்கள் அப்படின்னு என்ன சார், வால் இருக்கும் பார்த்தீங்களா, குரங்கு வால் மாதிரி, இதுதான் வால் விண்மீன்கள். தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும், திட பனிக்கட்டி. இந்த வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 76 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்துக்கும் பக்கத்தில் வரக்கூடிய வால் விண்மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேலி. ஓகேங்களா? எப்போ வந்துச்சு, 1986 வந்துச்சு. திரும்ப எப்போ வரும், 2061 வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹேலி அப்படிங்கிற வால் விண்மீனானது எர்த்துக்கும் பக்கத்தில் எப்போ வந்துச்சு, 1986 வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ வரும், 2061. அதாவது பார்த்தீங்கன்னா 76 இயருக்கு ஒருக்கா வரும். ஓகே, இது முக்கியமானது. எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா வரும், அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தலை இருக்கும், வால் இருக்கும். ஓகேவா? தலையில் வந்து பார்த்தீங்கன்னா திட பனிக்கட்டி. ஓகேவா? அதுமாரி இருக்கும். அது வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசமாக தெரியும். ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? அடுத்த டாபிக் போகலாமா, விண் கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள். ஸோ விண் கற்கள் அப்படின்னா என்ன சார், விண்வீல் கற்கள் அப்படின்னா என்ன சார், அந்த சிறு கற்கள் உலோக பாறைகள். அந்த உலோக பாறைகள் அப்படின்னா அது வெடித்து சரிச்சு பார்த்தீங்களா, அப்படி சதுரும் போது இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள், அந்த உலோக பாறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா விண் கற்கள்ங்கிறாங்க, விண்வீல் கற்கள்ங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இப்போ சல்லிப்போம். ஓகேவா? 6 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி சொல்கிற மாதிரி ஜல்லி வந்து அரைக்கிறாங்க பார்த்தியா, அது மாதிரி
பெருசாக இருக்குது அப்படியே கல், சிறுங்கல்கள், அதாவது சிறுகோள்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கோள்கள், சின்னதாக இருந்துச்சா குறுங்கோள்கள், அது உங்களுக்கு சின்னதாக சிறுங்கோள்கள். சின்ன சின்னதாக பண்ணாலும் சல்லி பண்ணும்போது ஜிப்சம் சொல்லும்போது அதுமாரி சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா விண்கற்கள்னு சொல்லுவோம், விண்வெளி கற்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காற்று மேலே மோதி, அதாவது வளிமண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, வளிமண்டல கேஸ் மேலே மோதி ஃபுல்லாக எரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சில என்ன பண்ணுறது, முழுமையாக எரியாமல் மில்ல வந்து பட்டுச்சு, அதாவது வந்து எர்த்து மேலே வந்து பட்டுச்சு அப்படின்னா, ஓகேவா, அது என்னென்னு சொல்லுவாங்க, விண்வீல் கற்கள். ஓகேவா? விண்கற்கள் அப்படின்னது சிறிய கற்கள், உலோக பாறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்கற்கள். அது வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ளே வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு மாதிரி எரியும். ஓகேவா? அது வந்து என்ன சொல்லுவாங்க, எரி நட்சத்திரம். நீங்கள் வானத்தில் பார்த்துருப்பீங்க, ஈவினிங் டைம் பார்த்துருப்பீங்க. ஓகே, எரி நட்சத்திரம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, விண்வீல் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. விண்ணில் வந்து என்ன சொல்லுவாங்க, விண்வீல் கற்கள் என அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், புவியின் சுழற்சி. அடுத்த இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியின் சுழற்சி. புவியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனை மேற்கு கிழக்காக சுற்றுறோம். ஓகேவா? ஸோ மேற்கு கிழக்காக ஆன்டி கிளாக் வைஸ் டே சுற்றுறதுனால நமக்கு எப்படி தெரியுது, கிழக்கு மேற்காக சூரியன் போகிற மாரி தெரியுது. சரிங்களா? புவியின் வடிவமும் சாய்வும். புவியோட வடிவம் நமக்கு எப்படி இருக்குது, கோள வடிவத்துலேருந்து இருக்குது. புவியோட வடிவம் நமக்கு என்ன இருக்குது, கோள வடிவம். இது வந்து நார்த், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வட மற்றும் தென் முனைய, அதாவது வட மற்றும் தென் துருவத்தை நோக்கி போகக்கூடிய இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, புவியின் அச்சு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது நார்த் ஃபோலாக வச்சுக்காங்க, சவுத் ஃபோலாக வச்சுக்காங்க. வட மற்றும் தென் துருவத்தை நோக்கி போகக்கூடிய அந்த புவியின் மையம் வழியாக போகக்கூடிய அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கோடு, புவியின் அச்சு என அழைக்கப்படுகிறது. இந்த புவியின் அச்சானது, புவியானது தன்னுடைய அச்சிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.5, ஓகே 23 டிகிரி வந்து சாஞ்சு சுற்றிட்டு இருக்காமா. 23 டிகிரி நமக்கு என்ன பண்ணுதாமா, சாஞ்சு சுற்றிட்டு இருக்காமல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி புவியானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து பார்த்திங்கன்னா 66.5 கோணத்தை வந்து ஏற்படுத்துகிறது. ஓகேவா? நான் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வானது, எந்த சாய்வு, இந்த சாய்வானது நமக்கு என்ன பண்ணுது, ஏற்படுத்துதாமா. ஓகேவா? அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதேமாரி புவியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு என்ன சார், இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவாக இருக்குது, 1670 km/h இருக்குது. அதே வந்து 60 டிகிரியில் வந்து பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 845 km/h இருக்குது. துருவ பகுதியில் பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்குது, அப்படியே தான் இருக்கும். ஸோ 0 km/h இருக்குது. புரிஞ்சுங்களா? இது கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், ஒன் மோர் கொஸ்டின் கேட்போம். துருவ பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0, நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1670, 60 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 845 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுழலுதல் அப்படின்னு என்னது, அந்த புவியானது தன்னைத்தானே சுற்றுது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, சுழலுதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் வந்து எடுத்துக்குவோமா. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு பகலானது தோணுது. புவியானது தன்னைத்தானே சுற்றுவதன் மூலமாக தான் என்ன சொன்னது, இரவு பகலானது தோணுது. அதே புவியானது சுற்றுவதால், ஓகேவா, சுழலுது அப்படின்னா தன்னை தான் சுற்றுது. ஓகேங்களா? சுற்றுதல் அப்படின்னது புவியானது சூரியன் சுற்றுறது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்க, சுற்றுதல் என்ன அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதேமாரி கோளில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு படுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பகலாக இருக்கும். லைட்டு படாத போய் நமக்கு என்னவாக இருக்கும், இரவாக இருக்கும். லைட்டு படக்கூடிய பிளேஸையும் லைட்டு படாத பிளேஸையும் பிரிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேர், ஒளிர்வு வட்டம் என அழைக்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா புவியில் சூரிய வெளிச்சமானது படக்கூடிய பகுதி இந்த பகுதியும், சூரிய வெளிச்சம் படாத பகுதி அந்த பகுதியும் பிரிக்கக்கூடிய இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளிர்வு வட்டம் என அழைக்கப்படுகிறது. முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், அதை லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சுழலுதல் அப்படின்னது பொம்பரத்தை எடுத்துக்காங்க, கீழே சுற்றி விடுங்க, அதுதான் சுழலுதல். ஓகேவா? ஒரு பாலோட சுற்றி விடுங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுழலுதல். அதே இல்லாமல் நீங்கள் பொம்பரத்தை வச்சுட்டு நீங்கள் சுற்றுங்க, அது என்னென்னு சொல்லுவாங்க, சுற்றுதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சுற்றுதல் அப்படின்னா என்னது, ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சுற்றுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்னை சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த நீள்வட்ட பாதை, அது என்ன சொல்லுவாங்க, சுற்றுதல் என்ன அழைக்கப்படுகிறது. என்ன பாதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீள்வட்ட பாதை. ஓகே, புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியன் என்ன பண்ணுது, சுற்றி வருது. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து சுற்றுதல் என்ன அழைக்கப்படுகிறது. அதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், 30 km/s. இந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா?
அதேமாதிரி ஒரு சைக்கிள் அதாவது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாள், அந்த பக்கம் ஒரு 1/4 நாள். ஓகே, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 365 நாள் எடுத்துக்கும். ஓகே சார், 364. ஓகேங்களா. ஸோ 365 இங்கே 4 வரும், இங்கே வந்து 365 65 மாறிடும். மாற்றி எழுதிக்கோங்க, ஏன்னா படைப்புகள் தப்பாக இருக்குது. 365 அப்ராக்சிமேட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள். ஓகேவா. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 364 இந்த பக்கத்தில் நமக்கு என்ன வரும் 1/4. ஓகே, 4 கால் சுற்று நமக்கு என்ன வரும் 1 மாதிரி, அதான் 365. ஓகேங்களா. ஸோ அதை கீழே பொறுப்பேன் 4 கால் நமக்கு என்ன வரும் 1 days வரும். எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க, பிப்ரவரி மாதத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய 29 days வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, லீஃப்னு சொல்லுவாங்க. 2000, 2004, 2008. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தா சும்மா ஜஸ்ட்டு பார்த்தா 4வது வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதனால் லீஃப் இயர். ஓகேவா. ஸோ சாய்ந்து சுற்றுவதால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, பருவ காலமான தோணுது. கோடைக்காலம், குளிர்காலம். இந்த பருவ காலம் தோணுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருது பார்த்தீங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவ காலமானது தோன்றுது. சூரியன் அண்மை அப்படின்னு என்ன சார், சூரியனுக்கும் பக்கத்தில் புவி வந்துச்சு அப்படின்னா அது சூரியன் அண்மை. ஓகேவா. சூரியன் சேமி அப்படின்னு என்னது சார், புவியானது தன் சுற்றுப்பாதையிலிருந்து சூரியனுக்கும் தொலைவில் இருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, சூரியன் சேமி. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பேன், அது கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து புக்கில் படிச்சிங்க அப்படின்னா அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும். ஓகேங்களா. அந்த நார்த்து அதாவது வட துருவமானது கோடை காலமாகவும் தென் துருவமானது நமக்கு என்னவாக இருக்கும், குளிர்காலமாகவும் இருக்கும். எப்போங்க சார்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23. மார்ச் எக்ஸாம் எழுதுவோமா, அப்போ என்ன ஆகும், போட்டு வெய்ய வாட்டும் மார்ச் 21. ஓகே, எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும். அதேமாரி செப்டம்பர் 23 குவார்டர்லி எக்ஸாம் ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவாக இருக்கும், கோடை காலமாக இருக்கும். எப்போ, நம்ம இந்த புவியோட நார்த்து பகுதியில். ஓகே, சவுத்து பகுதியில் நமக்கு என்னவாக இருக்கும், குளிராக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் எழுதுங்க, செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 21 வரைக்கும் நமக்கு என்னவாக இருக்கும், குளிராக இருக்கும். எக்ஸாம் படிப்பான் பையன், ஜனவரி மாதம் எழுந்திரிச்சு படிப்பான், சார் குளிருது சார் அப்படிமா போத்திட்டு வருவான். ஹாஸ்டல் பைஸ்லாம் போத்திட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலமாக இருக்கும். இந்த பகுதி நமக்கு என்னவாக இருக்கும், கோடை காலமாக இருக்கும். ஓகேவா. சவுத் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலம், நார்த் நமக்கு என்னவாக இருக்கும், கோடை காலம். ஏன்னா சுற்றிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த போல் நமக்கு என்னவோ கொஞ்சம் லைட்டாக மாறும், இந்த புவியோட பகுதி மாறும். ஓகேங்களா. ஸோ வடதுருவம் தென் துருவம் சொல்லும்போது அதேமாரி மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் பார்த்தீங்க, அந்த 2 டேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சம பகலிரவு நாட்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பகலும் இரவும் நமக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். மார்ச் 21, செப்டம்பர் 23. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. அதே மாதிரி ஜூன் 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகரேகை மேலே சூரிய வெளிச்சமானது படுது. அப்படி படுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட துருவத்தில் வந்து பகல் அதிகமாக இருக்கும், தென் துருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு அதிகமாக இருக்கும். பகல் அதிகமாகிற காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடை கால திருப்பம் என அழைக்கப்படுகிறது. என்னென்னு சொல்கிறாங்க, கோடை கால திருப்பம் என அழைக்கப்படுகிறது. எப்போ, ஜூன் 21 கடகரேகை மேலே. அதே டிசம்பர் 22 மகர ரேகை மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமானது படுது. தென் துருவத்தில் வந்து பகல் அதிகமாக இருக்கும், வட துருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து அதிகமாக இருக்கும். இது என்னன்னு சொல்கிறாங்க, குளிர்கால திருப்பம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா. இதை வச்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புவிக்கோள்கள். அது லாஸ்ட்டுக்கு டாபிக் என்னது, புவிக்கோள்கள். ஸோ புவிக்கோள்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவியில் வந்து பார்த்திங்கன்னா பாறை இருக்குது, நீர் இருக்குது, வளிமம் வந்து இருக்குது. ஓகேவா. பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா லித்தோஸ் அப்படிங்கிற கிரேக்க பெயர்லேருந்து வந்து பாறை அப்படிங்கிற வார்த்தையானது வந்துச்சு. ஓகேவா. ஸோ லித்தோஸ் அப்படிங்கிற கிரேக்க பெயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பாறை கோலமானது உருவாச்சு. அது வந்து பாறை கோலம். ஓகேவா. நீர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ அப்படிங்கிற கிரேக்க சொல்லுது வந்துச்சு, அது வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. என்ன சொல்லுவாங்க, நீர் கோலம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னது நீர் கோலம். ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமம், இது வந்து கிரேக்க சொல்லு, இது வளிமண்டலம் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஈஸி, அவ்வளோதான். அட்மாஸ்பியர் வந்து ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ 78, ஆக்சிஜன் எவ்வளோக்கும் 28. இதை தான் திரும்ப பார்த்துட்டே இருப்போம், ஏற்கனவே பார்த்துருப்போம். சரிங்களா. இது 3 இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னு சொல்கிறாங்க, புவிக்கோளத்தை உயிர்கோளம் என அழைக்கப்படுகிறது. 3 என்ன சொல்கிறாங்க, உயிர்கோளம் என அழைக்கப்படுகிறது. ஸோ பயோ அப்படிங்கிற வார்த்தையானது என்னது, கிரேக்க மொழி வார்த்தை. அதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மன்னார் வளைகுடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 சதுர கிலோமீட்டர். மன்னார் வளைகுடாவோட பரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,500 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.